வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இன்று நான் உங்களோடு இணைந்திருப்பதற்கான காரணம் நேஷனல் வேக்சினேஷன் டே, அதாவது தேசிய தடுப்பூசி தினம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மார்ச் 16ஆம் தேதியை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தடுப்பூசி தினமாக இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. தடுப்பூசி என்பது பல ஆபத்தான நோய்களிலிருந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்மை நாமே காத்துக்கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க மக்களின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டே நடைமுறைப்படுத்தப்பட்டது என்றும் கூறலாம். இதனை பற்றி கலந்துரையாடுவதற்காக இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இளம் மருத்துவரான டாக்டர் கெவின் வாலஸ். இவர் மகாராஷ்டிர மாநிலம் பூனாவில் உள்ள டிஒய் பாட்டில் மருத்துவக் கல்லூரியில் பொது மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். வணக்கம் டாக்டர் கெவின். இன்று எங்கள் நேயர்களுக்காக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் மேம். இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்காக அண்ணா சமுதாய வானொலிக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி டாக்டர். இன்று தேசிய தடுப்பூசி தினம். இந்த நாளின் முக்கியத்துவத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக மேம். இந்த தேசிய தடுப்பூசி நாள் நம் ஒவ்வொருக்காகவும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அந்தந்த வயதுக்கேற்ப தடுப்பூசியை போட்டுக்கொள்ளும் இதை நினைவுபடுத்துவதற்காகவே இந்த நாள் உருவாக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி என்பது கடுமையான நோய்களில் தடுப்பதற்காக ஒரு சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்னும் உலக சுகாதாரம் அமைப்பில் முழு ஆதரவும் உள்ளது. இந்த தேசிய தடுப்பூசி தினத்தின் வரலாற்றினை பற்றியும் அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறோம் டாக்டர். ஷோர் மேம். தடுப்பூசிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்ராக்சிமேட்லி 1000 AD சைனா நாட்டில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா யூரோப்புக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடியே மிச்ச கல்ச்சர்ஸ் அண்ட் சிவிலைசேஷன்ஸில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேக்சின் 1796 இயர் எட்வர்ட் ஜென்னர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ இருக்க சேம் பிரின்சிபல் வச்சு தான் அப்போயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு லெஸ் டேஞ்சரஸ் வைரஸ் வச்சு கவுபாக்ஸ் அப்படின்னா பசு ஆமை வச்சு தான் பண்ணியிருந்தார். இந்த ஃபர்ஸ்ட் வேக்சின் தான் இப்போ இருக்க தடுப்பூசிகளுக்கெலாம் இப்போ இருக்க வேக்சினுக்கெலாம் தேடுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்குது. கேட்கவே சுவாரஸ்யமாக உள்ளது டாக்டர். மேலும் எந்த விதமான கொடிய நோய்களுக்காகவெல்லாம் இந்த தடுப்பூசி பின்னர் வர துவங்கியது டாக்டர்? பல விதமாக நோய்களுக்காக இந்த தடுப்பூசியை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 18th to 19th சென்ச்சுரியில் ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் ரொம்ப கண்டேஜியஸ் டிசீஸ் லைக் கொலேரா, ஆந்த்ராக்ஸ், இந்த நோய்களுக்கு லூயிஸ் பாஸ்டர் என்றவர் தான் கிரியேட் பண்ணார் தடுப்பூசி. பிளேக், பிசிஜி, டிப்தேரியா போன்ற நோய்களுக்கு எதிராக போராட தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ரீசெண்டாக 20th சென்ச்சுரியில் டெட்டனஸ் போல நோய்களுக்கும் வேக்சின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடே அப்பா, இவ்வளவு தடுப்பூசிகளை பல வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடித்து பல மக்களின் உயிர்களை காப்பாற்றிய மருத்துவத்துறையை என்னவென்று சொல்வது டாக்டர்? இப்போது சமீப காலத்தில் வந்திருக்கும் தடுப்பூசிகளை பற்றி சொன்னீங்கன்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் டாக்டர். கடந்த 20 வருஷங்களாக வேக்சின்ஸில் நிறைய மாற்றங்களும் புதுமையான வேக்சின்ஸ் உருவாக்கும். COVID-19, VSV, HPV, டெங்கி காய்ச்சல் போல கொடூரமான நோய்களுக்காக தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விமென்காக காடாசில் என்றும் புதுமையான தடுப்பூசி, சர்வைக்கல் கேன்சரோட போராடும் வேக்சினும் உருவாக்கப்பட்டுள்ளது. நிச்சயம் இது ஒரு நல்ல செய்தியாகவே எனக்கு படுகிறது டாக்டர். அதுவும் பெண்களுக்கு என்று கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசி பற்றி கேட்ட பிறகு இந்த உலகில் இன்னும் எந்த வகையான நோயையும் தடுப்பூசி கொண்டு தடுக்கலாம் என்ற நம்பிக்கை வந்துள்ளது டாக்டர். ஆனால் இதனை பற்றி விழிப்புணர்வு மக்களிடம் உள்ளதா டாக்டர்? ஷோர் மேம். இந்த வேக்சின் பற்றின அவேர்னஸ் கண்டினியூஸாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. டிவி, ரேடியோ, இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் இந்த வேக்சின்ஸ் பற்றி, அதோட யூசஸ், சைடு எஃபெக்ட்ஸ், அதை எப்படிலாம் போட்டுக்கணும், அதோட ஷெட்யூல் என்ன, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இது வெரி மேஜர் சிட்டிஸ்லேருந்து சின்ன சின்ன வில்லேஜஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆனால் தான் ஒரு சேஞ்ச் நம்ம பார்க்க முடியும். ஆமாம் டாக்டர், கண்டிப்பாக. இதனை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் தங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அண்டை அயலாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன டாக்டர்? தடுப்பூசி அனைவருக்கும் வேலை செய்யும் என்பதுதான் இந்த வருஷத்தோட டீம். எனி ஏஜ், செக்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரீட், எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கு இந்த வேக்சின்ஸ்லாம்
நம்ம தந்தோம்னா இந்த மாதிரி கடுமையான நோய்கள்லேருந்து காப்பாற்றப்படுவார்கள். இந்த இம்பார்ட்டன்ஸை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வருஷம் இந்த தீமே வச்சுருக்கோம். இது மிகவும் நல்ல கருப்பொருளாகவே உள்ளது டாக்டர். நிச்சயம் இது மக்களை சென்றடையும் என்று நம்பலாம். மற்றுமொரு கேள்வி டாக்டர், குழந்தைகளுக்கு அதுவும் குறிப்பாக பிறந்த குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து எத்தனை வயது வரை என்னென்ன தடுப்பூசிகள் போடலாம் என்று அட்டவணைப்படுத்தி சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் டாக்டர். இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் இது குழந்தைகளுக்காக தேவையான வேக்சினோட ஷெட்யூல். அதை இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறந்தோன்னையுமே தர வேக்சின் 5 வேக்சின். அதில் பிசிஜி, ஹெப்பி அண்ட் ஓபிவி இருக்குது. இது பேர் பென்டாவேலண்ட் வேக்சின். அதுக்கப்புறம் 6 வீக்ஸ், 10 வீக்ஸ், 14 வீக்ஸில் நீங்கள் அதே பென்டாவேலண்ட்டோட வேக்சினை ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டு டோஸாக தருவோம். அண்ட் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது ரோட்டா வைரஸ். அதுக்கடுத்ததாக 16 வீக் அண்ட் 14 வீக்கில் ஐபிவி தரணும். 9 மந்த்ஸில் எம்எம்ஆர், மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெலாக்கு. அண்ட் 1 இயரில் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ். இதுதான் ஒரு குழந்தைக்காக ஒரு நேஷ்னல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ண வேக்சின். டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி. சில வருடங்களுக்கு முன்பு இந்த உலகையே ஆட்டிப்படைத்த கோவிட் வேக்சின் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையே ஆட்டி படித்த கடுமையான நோய் கோவிட்-19. அது வந்தப்போ எல்லாருமே வீட்டிலே இருந்து அடைஞ்சு கிடந்தோம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா, இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியுமானே தெரியாமல் இருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இது ஸ்டெராய்ட்ஸ் தந்து அதை க்யூர் பண்ணல, அதை சப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், ஃபார்மசிஸ்ட், சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து உருவாக்குறது தான் கோவிட்-19 வேக்சின். கோவிட்-19 வேக்சின் ஃபர்ஸ்ட்டு உருவாக்கப்பட்டது ஃபைசர் கம்பெனியோடது. திஸ் இஸ் அன் எம்ஆர்என்ஏ வேக்சின் அண்ட் ஆல்சோ கில்டு வேக்சின். அதுக்கப்புறம் நிறையா கம்பெனிஸ் லைக் ஜான்சன் அண்ட் ஜான்சன் அதெல்லாம் இப்போ கோவிட் வேக்சின்ஸை தர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அட்வான்ஸ்ட் ரீசர்ச்சஸ்னால தெரிய வந்துச்சு, இப்போ ஒரு கோவிட் வேக்சின் தராமல் 3 டோசஸ் தந்தோன்னா நம்மளுக்கு கோவிட் அஃபெக்ட் பண்ணாது. அஃபெக்ட் பண்ணாலும் அதோட சிம்டம்ஸ் அவ்வளோ சிவியராக இருக்காது. மிக்க நன்றி டாக்டர். இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி மேடம். இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் மிக விளக்கமாகவும் எங்களுக்கு விளக்கமளித்த டாக்டர் கெவின் வாலஸ் அவர்களே, உங்களுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லூசியா டாமினிக். தொடர்ந்து அண்ணா சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கேளுங்க. நன்றி, வணக்கம்.